சினிமாவை வெறுமன சினிமாவை மட்டும் பார்க்குற நபர்களால் சினிமா வேறு ரியல் லைஃப் வேறு அப்படிங்கிறத ஈஸியாகவே புரிஞ்சிக்க முடியும். ஆனால் சம்டைம்ஸ் அந்த சினிமா நடிகர்களே சினிமா வேறு ரியல் லைஃப் வேறப்பா, நாங்கள் அதில் இருக்கிற மாதிரியே நல்லவங்களெல்லாம் ரியல் லைஃப்பில் இருக்க மாட்டோம், ரியாலிட்டிங்கிறது வேறு அப்படின்ட்டு சில பல சம்பவங்களை நிகழ்த்தி காமிச்சு அவங்களே ஆடியன்ஸுக்கு ப்ரூவும் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் பெண்கள் விஷயத்தில் பார்க்கணுமே, தான் படத்தில் நடிக்கிற நடிகைகள் கிட்ட தான் கூட சேர்ந்து நடிக்கிற நடிகைகள் கிட்டேயே ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அத்துமீறி சில சிலுமிசங்கள்லாம் பண்ணி அந்த சம்பவங்கள் வெளியே வந்து மக்கள் மத்தியில் இவங்களுடைய பேருங்கிறது டோட்டல் டேமேஜ் ஆயிருக்கும். சார் இந்தாலெல்லாம் நம்ம எப்படி நினச்சிட்டு இருந்தோம், இந்தாலா இப்படின்னு மக்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு சில சம்பவங்களெல்லாம் நடத்திருப்பாங்க. இந்த மாதிரி சினிமாவில் நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பாலிவுட் நடிகர் நானா பட்டேகர். இந்த நானா பட்டேகர் அப்படிங்கிற நடிகரை நம்ம ஊரில் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் காலா படத்தில் வில்லனா நடிச்சிருப்பார்ல, அவர் தாங்க. காலாவுக்கு முன்னாடி தமிழ் சினிமாலன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா டைரக்ஷனில் வந்த பம்பலாட்டம் படத்தில் கூட ஒரு டேரக்டராக மெயினான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. பாலிவுட்டில் இந்த நானா பட்டேகர் அப்படிங்கிற நடிகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கை. ஐ மீன் பாலிவுட்டில் இருக்கிற மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் வெட்ரன் ஆக்டர்ஸில் இவரும் ஒருத்தர். அதை தான் நான் அப்படி சொன்னேன். 2009 நானா பட்டேகர் நடிப்பில் ஹார்ன் ஓகே ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஐட்டம் சாங்கு ஒன்று வந்தது. அந்த சாங்கில் ரக்கி ஷவானந்த் அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த ஐட்டம் சாங்குக்கு. ஆனால் ஒரிஜினலாக அவங்க வந்து அந்த சாங்கில் நடிக்க வேண்டியது இல்லை. தனுஸ்ரீ தட்டா அப்படிங்கிற நடிகை தான் ஃபர்ஸ்ட் இந்த ஐட்டம் சாங்கில் டான்ஸ் ஆடுறதா புக் ஆயிருந்தாங்க. இவங்களை வச்சு சில நாட்கள் படப்பிடிப்புலாம் கூட நடந்துச்சு. அதுக்கான வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா இருக்குது. இவங்களும் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஓரளவுக்கு பரிச்சயமானவங்க தான். ஏன்னா விஷால் நடித்த தீராத விளையாட்டு பிள்ளை படம் பார்த்துருப்பீங்க. அதில் பிரகாஷ் ராஜுடைய தங்கச்சியாக ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த 3 ஹீரோயினில் ஒருத்தங்களா, அவங்க தான் இது. இந்த தனுஸ்ரீ தட்டாங்கிற நடிகை அந்த படத்தோட படப்பிடிப்பில் கலந்துக்கிட்ட அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நானா பட்டேகருங்கிற நடிகர், அந்த படத்துடைய டேரக்டர், அந்த சாங்கை கொரியோகிராஃபி பண்ண டான்ஸ் மாஸ்டர் கணேஷ் ஆச்சாரியாங்கிறவர், இவங்க 3 பேருமே தனுஸ்ரீ தட்டாவை வந்து ரொம்ப மோசமான முறையில் தான் ட்ரீட் பண்ணாங்களாம். அதுலேயே அந்த நானா பட்டேகருங்கிற இந்த நடிகர் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பண்ணாராம். ये नाना पाटेकर ने जब बदतमीजी की मेरे साथ, फिर उसके दिमाग में आया कि इंटीमेट स्टेप भी करेगा गाने में, जो कि कॉन्ट्रैक्ट के अनुसार था नहीं. वो मेरा इसकी कंप्लेन मैंने प्रोड्यूसर डायरेक्टर से की कि मुझे இதை நான் டேரெக்டாக அந்த படத்துடைய ப்ரொடியூசர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனால் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவாக தான் நின்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இடத்துல என்னால் கண்டினியூவே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படமே எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நான் அந்த படத்தை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தனுஸ்ரீ தட்டா வந்து சொல்லியிருந்தாங்க. கூடுதல் தகவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நானா பட்டேகர் அப்படிங்கிற இந்த நடிகர் வந்து ரொம்ப மோசமான ஒரு தனிப்பட்ட ரீதியில், இதை தாண்டி இவர் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. கூட நடிக்கிற நடிகைகள் எல்லாம் போட்டு இவர் அடிப்பார், அந்தளவு ஒரு மோசமான நபர் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப போல்டாக இவருக்கு அகைன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானா பட்டேகருக்கு அகைன்ஸ்டாக இவங்க இவ்வளோ ஓப்பனான அலிகேஷன்லாம் சொன்னதுக்கப்புறமா பாலிவுட் சினிமாவிலே இது ஒரு மிகப்பெரிய புயலையே கலப்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாலிவுட்டில் ரொம்ப மதிக்கத்தக்க நடிகரில் நானா பட்டேகரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட நடிகர் போய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரான்ட்டு இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா செம்ம வைரல் ஆயிடுச்சு. எல்லா மீடியாவும் 24/7 இதை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் கூட இந்த மீ டூ அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப வைரலாக பேசப்படுதில்ல. நம்ம தமிழ் சினிமாவில் கூட நிறைய முக்கிய புள்ளிகளுடைய பேர்லாம் கூட அடிபடுது. அந்த டைமிங்கில் பாலிவுட்டில் நடந்த விஷயம் தான் இது. அதே நேரத்தில் நானா பட்டேகருக்கும் பல பேர் ஆதரவாக பாலிவுட்டில் சப்போர்ட் பண்ணாங்க. தனுஸ்ரீ தட்டா வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க, நானா பட்டேகர் ரொம்ப நல்லவர், அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ட்டு. இதே மேட்டரில் தனுஸ்ரீ தட்டாவுக்கும் ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ரு இவ்வளோ பெருசாக போனதுக்கப்புறம் நானா பட்டேகர் இதுக்காகவே ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சு, நான்லாம் ரொம்ப நல்லவங்க, என் கூட நடித்த நடிகர்களை கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், என் மேலே தவறான ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ண பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானா பட்டேகர் போய் சொல்கிறாரா இல்லை தனுஸ்ரீ தட்டா போய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானா பட்டேகர் ஒரு படத்துடைய படப்பிடிப்பில் இருக்கும்போது அந்த டைமில் ஷாட்டு கூட இல்லாத டைம் தான் நினைக்கிறேன். அப்போ ஒரு சின்ன பையன் தான் ரசிகம் போல இருக்கு, செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். அவர் கூட இவரும் என்ன பண்ணியிருக்காரு, அவன் மண்டையிலேயே பலார்னு ஒரு போடு போட்டு அவரோட ஆளை வச்சு அவனை அடித்து துரத்திருக்காரு அங்கேருந்து. இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்களாம் சும்மா இருப்பாங்களா, அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு ஓவர் த நைட்டில் அது வைரல் ஆயிடுச்சு. இந்த ஆள் செல்ஃபி எடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறாரு அப்படின்ட்டு நாலா பக்கத்துலேருந்து ரசிகர்கள் இவரை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சைட்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவரும் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாரு. சேச்சா நான்லாம் அந்தளவுக்கு ஃபோர்ஸெல்லாம் அடிக்கலாங்க, அந்த பையன் வந்து திடீர்னு வந்துட்டான் ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் அந்த பையன் வந்து அந்த படக்குழு சம்மந்தப்பட்டவன் கிடையாது, அவன் வந்து ஒரு ரசிகன் அப்படின்றது, தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் மட்டும் அடிக்கலாமா,
அப்படின்ட்டு இதையும் கேட்டு பல பேர் புலக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆள் ஒரு ரசிகர்கிட்டே இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாரு, அப்போ அந்த தனுஷி தட்டா பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு இப்படின்னும் பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தெலுங்கு நடிகர் ஜெகதீஷ் பிரதாப். எல்லாருமே புஷ்பா 1 and 2 படம் பார்த்துருப்பீங்க. அதில் புஷ்பராஜுக்கு அல்ல கையா காமெடியன் மாதிரி மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுக்கிட்டு கேசவான ஒரு கேரக்டர் சுற்றிட்டு இருக்கோம்ல கூடவே, அந்த கேரக்டரில் நடித்தவர் தான் அந்த ஜெகதீஷ் பிரதாப் அப்படிங்கிற நடிகர். படத்தில் தான் புஷ்பா கூடயே சேர்ந்து சுற்றிக்கிட்டு அப்படியே ஒரு பாசிட்டிவான சைட்லேயே நடிச்சிருக்காரு தவிர ரியல் லைஃப்பில் சினிமா வில்லன்களெல்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு பயங்கரமான வேலையை பார்த்து விட்டு போயிருக்காரு. என்னன்னா இந்த ஜெகதீஷ் பிரதாப்ங்கிற இந்த நடிகர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்கிறவங்க தானா. இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இவர் மொபைலில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை தொடர்ந்து வந்து ஹராஸ்மெண்ட் அண்ட் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இவருடைய டார்ச்சர் தாங்காமல் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இறந்து போன அந்த பொண்ணுடைய அப்பா ஹைதராபாத் பஞ்சகட்டா போலீஸில் இந்த ஜெகதீஷ் பிரதாப்புக்கு அகைன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்களும் விசாரித்து பார்த்ததில் இவருக்கு அகைன்ஸ்டாக ஏகப்பட்ட ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. அவங்களும் இமீடியட்டாக கேஸை ஃபைல் பண்ணி இவரை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. இது எல்லாமே 2023 டிசம்பர் அந்த டைமிங்கில் தான் நடக்குது. அப்போ தான் இந்த புஷ்பா 2 படத்துடைய ஷூட்டிங்கும் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. படத்தில் வேற இவர் முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. அல்லு அர்ஜுன் கூட ஏகப்பட்ட காம்பினேஷன் ஷாட்ஸ்லாம் இருக்குது. இவர் இல்லாமல் படம் எடுக்க முடியாது அப்படின்னு என்ன ஆச்சுன்னா படக்குழு சம்மந்தப்பட்டவங்களே இவருக்கு பெயிலை வாங்கி இவரை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் நடிக்க வச்சாங்க. படத்தில் தான் அப்படியே அப்பாவி மாதிரி நடிக்கிறது, ரியாலிட்டியில் என்ன வேலை பார்த்துருக்காங்க இருந்தாலும். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பாலிவுட் நடிகர் வருண் தவன். பாலிவுட் நடிகர் வருண் தவான் உங்களில் பல பேருக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம தெரி படத்தை கூட இப்போ பாலிவுட்டில் பேபி ஜான் ரீமேக் பண்ணாங்கல்ல, அதில் ஹீரோவாக வந்தார் அவர் தான். பாலிவுட்டில் வளர்ந்து வந்துட்டு இருக்க நடிகரில் இவரும் ஒருத்தர். இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று வரும்ல, நல்லா வந்தா மேடம் என்ன ஒன்று கஞ்சா மட்டும் அடிப்பான்ட்டு. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி வருண் தவான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நடிகர் தான். ஆனால் பப்ளிக்கில் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் இந்த மாதிரி ஈவெண்ட்லலாம் கேமராலாம் அதிகமாக பார்த்த உடனே கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி தண்ணியே மறந்து கூட நடிக்கிற நடிகைகள் மேலேயே கை வைக்கிறது, இந்த மாதிரியான சிலுமிசங்கள்லாம் இவர் பண்ணியிருக்காரு. அதில் கூட நடிக்கிற சக நடிகைகளே முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இவருடைய சேட்டைகள்லாம் இருக்கும். அதில் சில நடிகைகள் இதை ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க, சில பேர் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா, குஷி ஆயிட்டா கொஞ்சம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ப்ரொடியூசர் போனி கபூர். பாலிவுட்லேயே ஒரு ப்ரொடியூஸ் பண்ண மைதானுங்கிற படத்தில் பிரியாமணியும் ஒரு ரோலில் நடிச்சிட்டாங்க. இந்த படம் சம்மந்தப்பட்ட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் பண்ண சேட்டெல்லாம் இருக்கு. அதாவது இந்த ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் படத்தில் ஹீரோவாக நடித்த அஜய் தேவ்கன் கூட பிரியாமணி கூட அந்தளவுக்கு க்ளோஸாக நிற்கல, அவங்க மேலே கையெல்லாம் போடல. பிரியாமணி கூட ஃபோட்டோ எடுக்கிறேங்கிற பேரில் அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்க மேலே இங்கே கை வைக்கிறது என்ன அங்கே கை வைக்கிறது என்ன, நம்ம பிரியாமணிக்கு ஃபோட்டோவுக்கு போஸே கொடுக்க தெரியாத மாதிரி 2 பக்கம் அவங்கள பிடிச்சிக்கிட்டு இப்போ ஏறா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சேட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பிரியாமணியோட முகத்தை பார்க்கணுமே, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? படத்துல நடிக்க சான்ஸை கொடுத்துட்டு இவங்க பண்றதெல்லாம் இருக்குது எப்பா. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது வேற யாரு, நம்ம பாலையா தான். Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. லேட்டா வரும் தெரியும்ல உனக்கு. பாலையாவை பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதுலயும் குறிப்பா அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நிறைய இருக்குது. போன சீசன் பிக் பாஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல விசித்ரா அவங்க ஒரு தெலுங்கு படத்துல ஒரு முக்கியமான ஹீரோ நடிச்சு அந்த படத்துல நடிக்கும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட ரொம்ப கஷ்டமான ஒரு தருணத்தை பத்தி ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணிருப்பாங்க. அதுலயும் விசித்ரா எந்த இடத்துலயுமே இந்த படம் தான் அது அப்படின்ட்டு அந்த படத்துடைய பேரையும் சொல்லல, இந்த ஹீரோ தான் அவரு அப்படின்ட்டு பாலையாவுடைய பேருமே சொல்லல, ரொம்ப மறைமுகமா தான் சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்றதை வச்சே நம்ம பசங்க இந்த படம் தான் அது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் தான் பார்ப்பாரு அப்படின்ட்டு பாலையாவை போட்டு செம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். நம்ம ஊரில் மட்டும் இல்லை, ஆந்திராவிலையுமே பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்டு நிறைய சேனல்ஸ்லாம் எடுத்து இது பேசி பூதாகரமாகிட்டாங்க இந்த விஷயம். பொதுவாக ஒரு நடிகர் இன்னொரு சக நடிகைகளை ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கிறாரு அப்படின்னா அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன படம்லாம் பண்ணியிருக்கீங்க, அடுத்து என்ன இப்படின்னு ஃபார்மலாக தானே பேசுவாங்க. ஆனால் நம்பால் என்ன பண்ணியிருக்காரு, எதுவுமே பேசலையா, பார்த்த உடனே விசித்ராவை கம் டு மை ரூம்னு கூப்பிட்டுருக்காரு. Come to my
மூஞ்சிய பாரு செரு பிஞ்சிரும். வா நாவலிய கடை சொல்றேன். அவங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இல்லை அப்படின்னு மறுத்ததுக்கு அப்புறம் அவங்க நைட்டு தங்கி இருந்த அந்த ஹோட்டல் ரூமுக்கு ஆட்களெல்லாம் அமைச்சு கதுவத்துற நைட்டு பூரா கதவுலாம் தட்டி ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் அவங்கள பேசி இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்திருக்கான். இதை நான் கொஞ்சம் ஃபன்னியாக சொல்கிறேன், ஆனால் அவங்க ரொம்ப சீரியஸாக ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ ஏன் சில மாதங்களுக்கு முன்னாடி தெலுங்கில் கேங் ஆஃப் கோதாவரிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக பாலையா தான் வந்திருந்தார். அந்த படத்தில் அஞ்சலியும் முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருந்தாங்க. எல்லா ஸ்டேஜில் ஒழுங்காக தான் நின்றுட்டு இருந்தாங்க. திடீர்னு மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அஞ்சலியை முரட்டத்தனமாக பிடிச்சி தள்ளி விட்டாரு. ஒரு அஞ்சலியை தள்ளி விட்டு இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போனதுக்கு அப்புறமா எல்லா தரப்பான ஃபேன்ஸும் பாலையாவை போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பாலையா ஃபேன்ஸ் எப்படி முட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் எங்கெங்க தள்ளினாரு, சும்மா விளாட்னாருங்க அஞ்சலி கிட்ட, அவங்களாம் ரொம்ப க்ளோஸு, இது மாதிரிலாம் பண்ணுறது வழக்கம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் அவர் வயசு என்ன, அஞ்சலி வயசு என்ன, அதுவும் பொது இடத்துல வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு தான் பல பேருடைய கேள்வியாக இருந்தது. ஆமா இவர் பெரிய மாமா, நான் மச்சான் விளையாடுறதுக்கு எட்டி போடா ஜெயில இருந்த நாய. இவ்வளோ ஏன் அஞ்சலி பாலையா கூட சேர்ந்து ஒரு படத்தில் ஹீரோயினாலாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துடைய ஈவெண்ட்டில் பாலையாவும் அஞ்சலியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா தாங்க இருந்தார் மனுஷன். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனாக அஞ்சலி கிள்ட்டாரு. சினிமாவில் தான் இந்த மாதிரி சிலுமிசங்கள்லாம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. சிலுமிச பாலையாங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.